வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு போட்டாங்க பாரியா. ஒரு பிளானு ப்ரீபெய்ட் கட்டணங்கள் அதிரடி உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஷாக் நியூஸையும் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்ன ப்ரோ சொல்லுற, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதான் நண்பர்களே. ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் எந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜியோக்காரன் ஏற்றுறானா அவன் பையனுக்கு கல்யாணம், அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கு கல்யாணம். ஸோ அதனால் ஜூலை 3 முதல் ஏற்றுறானா அது வேறு விஷயம். நாங்களாம் என்னையா பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏர்டெலும் ஏறியாச்சு. ஏர்செல், ஐடியா, வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் தங்களுடைய கட்டணத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். 149 ரூபாய்க்கு ஒருத்தன் பிளான் பண்ண ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தானா அவன் இப்போ 200 ரூபாய்க்கு பண்ணணும். எல்லாத்துலேயுமே 50 ரூபாய் அதிகம் பண்ணி வச்சுருக்கீங்களே, இது உங்களுக்கு ஏன் நியாயமா? சத்தியமாக சொல்கிறேன். அலே கலெக்டரே வயிறு எரியுதுலே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார். அதே போல தான் ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுடைய மைண்ட் செட் தற்போது இருக்கிறது. ஏர்டெல்க்கு கூட ஏற்றிட்டான். ஏர்டெல் எதுக்கு ஏற்றனா? ஜியோவே ஏறிட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி அங்காளி பங்காளிகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஏற்றிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஏற்றிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சிம்மு கழட்டி போட்டு எந்த சிம்மு வாங்கினாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஃபோனை யூஸ் பண்ணாமல் எல்லாருமே ஃபோன் வாங்குறதுடைய அந்த டவுன் மூமெண்ட் போனால் மட்டும்தான் முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு குண்டை தூக்கி போடக்கூடிய செய்திகள் தான் வெளியாயிருக்கு. ஸோ பார்க்கலாம். பட் இருந்தாலும் இது நிறைய மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையவே என்ன பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல எதனா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இந்த லாக்டவுன் டைமில் மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே வாரிட்டான் அந்த ஜியோக்காரன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சரி கட்டக்கூடிய வகையில் இப்படியெல்லாம் பண்ணுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகவே நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நண்பர்களே. ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது அப்படின்னு சொல்லலாம். ப்ரீபெய்டு பிளான்கள், ப்ரீபெய்டு கட்டணங்கள் அதிகமாகிறது. உங்களுக்கு என்னவா தோன்றுறது? இனிமேல் யூஸ் பண்ணுவீங்களா? இனிமேல் சத்தியமாக எல்லாத்துக்குமே 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு வீட்டில் 4 மொபைல் ஜியோ வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த 4 மொபைலுக்கே கிட்டத்தட்ட 50னா 200 ஆயிடுது. அந்த மாதிரி 40 கோடி, 50 கோடி, 60 கோடி மக்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அடேங்கப்பா பா, என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ மறக்காமல் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.